சார் ஹாய், வணக்கம். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. விகடனுக்கு வந்ததுல எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. என்டையரா இந்த கான்வர்சேஷன்ன்றது உங்களோட சாங்ஸை மட்டும் இல்லாமல் உங்களோட லைஃபாகவும் இதில் இருக்க போகுது. ஸோ நீங்கள் ஊர்ல இருந்து சென்னைக்கு வந்தது, ஸோ நீங்கள் சினிமாக்குள்ளே என்ட்ரி ஆனது, ராஜா சார்லேருந்து, ஷான் ரோல்டன்லேருந்து, அனிருத்லேருந்து எல்லாருக்கும் பாட்டு எழுதுனது. ஸோ இந்த மாதிரி உங்களோட லைஃப்பில் இருக்க முக்கியமான ஹைலைட்டான விஷயங்கள்லாம் பேச போகிறோம். கண்டிப்பாக. ஸோ உங்களை சைல்ட்ஹுட்ல இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி சென்னை வந்தீங்க, என்ன ஈர்த்துச்சு உங்களை சென்னை சினிமா? அது இயல்பா என்னோட சொந்த ஊர் திருச்சி பக்கத்துல மேக்கல் நாயக்கன்பட்டின்னு ஒரு கிராமம். ஓகேங்களா? அங்க நான் படிச்சுட்டு இருக்கும்போது 12th வரைக்கும் எனக்கு எந்த ஆசையும் கிடையாது. ஆனா நானே ஒரு சில மெட்டு போட்டு ஆடிட்டு இருந்த காலம் உண்டு. ஆனா என்னோட மோட்டிவ் சினிமா அப்படிலாம் கிடையாது. அது எனக்கு இயல்பா வந்துச்சு, நான் பண்ணேன். எங்க அப்பா 12th படிக்கும்போது பாதியில இறந்துட்டார். அப்போ எனக்கு நான் அது வரைக்கும் டாக்டரோ இல்ல இன்ஜினியரோ ஆகணும்னு அதான் அப்பா ஆசைப்பட்டாரு. நானும் அதுக்கான தகுதியா தான் இருந்தேன். நல்லா படித்தேன், ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தேன். ஸோ அந்த மோட்டிவ்ல தான் நான் போயிட்டு இருந்தேன். ஆனா அந்த டைரக்ஷனை மாத்தி விட்டது என் ஃப்ரெண்டு பாபுகுமார் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட், அவன் பாபுராஜ். அப்போ எனக்கு சொன்னா, நீ நல்லா பாட்டு எழுதுற அப்படியா அப்படின்னு. அவன் டைரக்ஷன் எப்ப பார்த்தாலும் மணி சாரோட பெரிய ஃபேன். ஓகே. என்னை தாலாட்ட வருவாளா பாட்டு பெரிய ஹிட். அது மாதிரி என்ன ஒரு பாட்டு எழுத சொன்னா, நானும் ஒரு டியூனை போட்டு பாடி காமிச்சேன். சூப்பரா இருக்குன்ட்டான். எனக்கு பிசிக்ஸ் சார் ரொம்ப இலக்கியத்துல ஈடுபாடு உள்ளவர். அவரு கடைசியா என்ன பண்ண போறீங்க, அவங்க +2 முடிச்சு என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறாங்க. எல்லாரும் எந்திரிச்சு ஒவ்வொன்னு சொல்லுவாங்கல்ல, சார் நான் பாட்டு எழுத போறேன் சார் அப்படின்னு. எல்லாருக்கும் ஷாக்கு. என்னடா பாட்டு எழுத போறாங்க அப்படின்னா, அவர் கேட்கற, நீ இது வரைக்கும் என்ன பண்ணிருக்க அதை சொல்ல முடியுமான்னு. பாபா அன்னைக்கு ஒரு ஐடியா கொடுத்தாங்கல்ல, என்னை தாலாட்ட வருவாங்க மாதிரி ஒரு பாட்டு, அந்த பாட்டை நான் பாடி காமிச்சேன். ஓகே, சூப்பரா இருக்கே அப்படின்னு சொல்லி அவரும் என்கரேஜ் பண்ணோன்னா எனக்கு இன்னும் பயங்கர நம்பிக்கை. அப்போ ஒரு இன்டர்வியூ படித்தேன், நேர்காணல், மகேந்திரன் சாரோட இன்டர்வியூ. அப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, சினிமாவுக்கு வரவங்க வரலாம், யாருமா வரலாம், அங்கே பசியும் பட்னியுமா இருந்தால் தான் ஜெயிக்க முடியுங்கிறது அது ரொம்ப மூட நம்பிக்கை. நீங்கள் ஏதாவது ஒரு கைத்தொழில் கற்றுக்குங்க, அப்போ வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும்னாரு. செம்ம ஐடியாவாக இருக்கு. ஏன்னா +2 போல நான் காலேஜுக்கு எதுவுக்கே போகக்கூடாது அப்படிங்கிற முடிவு பண்ணிட்டேன். ஓகே. என் மார்க்கும் ரொம்ப கம்மி. ஏன்னா ஸ்டேட் லெவல் அப்படிங்கிறதெல்லாம் சுற்றி சினிமா மோகம் வந்ததுனால எனக்கு இன்னொன்று எங்கள் அப்பா இல்லாதனால படிக்கவும் முடியல என்னால். அப்புறம் ஊரில் சுற்றிட்டே இருக்கும்போது சரி என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாட்டு எழுதிடலாம், ஆனால் ஒரு கைத்தொழில் கற்றுக்கலாம். எங்கள் அப்பா டைலரிங் கற்று தான் டைலர் கடை வச்சார், மளிகை கடை வச்சார், ஜவுளி கடை வச்சார். அப்பா ரூட்டு, அப்பா இல்லை, அப்பா ரூட்டை எடுப்போம் அப்படின்னு டைலரிங் கற்றுக்கிட்டேன். அது எனக்கு ஈஸியாக, அப்பா இருக்கும்போதே நான் கொஞ்சம் தப்பேன். அதனால ஒரு 6 மாதம் 7 மாதம் சொல்லி நாமக்கல்ல தான் போயிட்டு டைலரிங் கற்றுக்கிட்டு, அங்கேருந்து அவர் என்னை ரொம்ப பிடிச்சிச்சு. அவருக்கு அடுத்த வாரிசு நீதாண்டா அப்படின்னு அந்த டைலருக்கு அவர் இப்போ உயிரோட இல்லை, பொண்ணுதுரன் பேரு. அப்போ டியர் டைலர் அந்த கடை பேர் டியர் டைலர். எல்லாம் கூடி வர சமயத்தில், சார் நான் சென்னைக்கு போகிறேன். என்ன தம்பி என் கடையை விட்டு அங்கே போய் கேட்சான்? இல்லை சார் நான் பாட்டு எழுத போகிறேன். அவருக்கு பெரிய ஷாக். என்னடா சொல்றேன்னு அவரு கொஞ்சம், நான் போறேங்கிறதுல ஒரு சின்ன வருத்தம் இருந்துச்சு. தம்பி நீ என்னை விட்டு போறது வருத்தம் தான், ஆனா நீ பாட்டு எழுத போறேங்கிற, அதனால எனக்கு நீ என்ன எழுத போறேன்னு கூட எனக்கு தெரியாது, ஆனா நீ உண்மையா வேலை செஞ்சானா நீ ஒரு நாள் ஜெயிப்படா அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை இருக்குல்ல, அது இன்ன வரைக்கும் நினைச்சு பார்ப்பேன். அங்கிருந்து கிளம்பி வந்தேன் தலைவா. இன்ன வரைக்கும் எந்த நம்பிக்கையில கிளம்புனேன்னு தெரியாது. ஒரே ஒரு விஷயம், அன்னைக்கு நான் திருச்சி பஸ் ஸ்டாண்ட்ல 2 புத்தகம் வாங்கினேன். ஒன்று கலீல் ஜிப்ரானோட தீர்க்கதரிசி, இன்னொன்று ஜீவபூமி சாண்டில்யனோட கதை. எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன். ஆனால் அதே சாண்டில்யனோட பேரன் தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய காம்போ ஆவாருன்னு எனக்கு தெரியாது. அவர் ஷான் ரோல்டன். ஸோ எப்படி கனெக்ட் ஆகுது பாருங்க. இப்போ நம்ம ரீவைண்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு சினிமா மாதிரி தெரியுது, ஆனால் இது நடக்கும்போதெல்லாம் தெரியாது. அந்த 2 புக்கோட இருந்துதான் நான் சென்னைக்கு வரேன். நான் வந்தவொடனே எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. ஏன்னா நான் டைலரிங் கற்று வந்ததுனால. அப்புறம் அங்கேருந்து இதுக்கு போயிட்டேன், பெயிண்ட் கம்பெனியில். எனக்கு இது குனிஞ்சு வேலை செய்யும்போது எனக்கு வீட்டில் படிக்க முடியல. ஓகே, சரி இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயிண்ட் கம்பெனியில் டிஸ்பேச், அதாவது சரக்கு அனுப்புற, இது நல்லா இருக்கே அப்படின்னு கம்ப்யூட்டரோட நெருக்கம். அப்போதான் கம்ப்யூட்டர்லாம் அப்படியே ஃபேமஸ் ஆகி வருது, டேலி இதெல்லாம் வருது. அதை கற்றுக்கிட்டு அதுக்குள்ளே போனேன். ஸோ அங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கும்போது அங்கே தான் கரஸில் தமிழ் லிட்ரேச்சர் படித்தேன், மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில். ஆல் இண்டியா ரேடியோவில் ஒர்க் பண்ணேன். ஓகே, என்ன ஒர்க் பண்ணீங்க? அங்கே கவிதை சொல்றது, அப்புறம் ப்ரொடக்ஷன், அங்கே எடிட் பண்ணி நம்ம ஸ்டேப்லாம் தருவோம், அந்த ஒர்க் பண்ணியிருக்கேன். சரோஜினி மேடம் தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. நான் எப்படி மாசத்துல ஒரு வேலை கொடுத்துருவாங்க, ஒரு சேலரி எப்படி ஒரு 1500 அந்த மாதிரி கிட்ட வந்துடும். எனக்கு அது போதும். அப்புறம் பொதிகையில வேலை கிடைச்சது. அதுல கருணாநிதினு ஒருத்தர் ப்ரொடியூசர் இருந்தார், அவர்கிட்ட வேலை போய் செஞ்சேன். அங்க என்ன பண்ணீங்க? அங்கேயும் அவரோட அசிஸ்டண்டா இருந்தேன், ப்ரொடக்ஷன்ல தான் இருந்தேன்.
அப்புறம் சன்னு அது இதுன்னு எல்லா டிவிலையும் வேலை செஞ்சாச்சு. ஒன்ஸ் நான் பேனா எடுத்து சினிமாவுக்கு பாட்டு எழுதிட்டேன்னா அதுக்கப்புறம் எந்த வேலையும் செய்யக்கூடாது, பாட்டு மட்டும் தான் எழுதணும். அது வரைக்கும் நீ என்னமா செய் அப்படிங்கிறது தான் நம்ம ஐடியாலஜி. கப்பல்ல வந்து எலக்ட்ரிஷியனா போயிருக்கேன். டீ கடைக்கு டோக்கன் கொடுக்குறீங்களா, அந்த டோக்கன் ஓட்டுற வேலையை கூட நான் செஞ்சிருக்கேன். அது ஒரு பெரிய டை மாதிரி இருக்கும், அது செம்ம ஹீட்டா இருக்கும், அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். அது ஒரு 1 ஹவருக்கு செஞ்சா 1000 டோக்கன் அடிக்கணும், ஒரு 10 ரூபா கிடைக்கும். ஆனா 4 ஹவர் அடிக்கணும், கையெல்லாம் வலி பின்னி எடுத்துரும். ஆனா அது எனக்கு மேட்டர் இல்லை, 4 ஹவர் தான் வேலை செய்யணும். மற்ற நாள் ஃபுல்லா நம்ம சினிமாவுக்கு பாட்டு இதெல்லாம் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் நமக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ இதனாலதான் நான் இந்த மாதிரி வேலையெல்லாம் சூஸ் பண்ணிக்கிறது. ஹரிஸ் முருகன் சொல்லிட்டு ஒருத்தர் டியூன் கொடுத்தாரு. இவ்வளவுதானே ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு எழுதி அடுத்த நாள் இருந்தாங்க சார் அப்படின்னு சொல்லி ஒரு தைரியமா போய் கொடுக்குறேன். இந்த வைரமுத்து ஐயா வந்து பாரதிராஜா சார் என்னை முடிந்தால் யூஸ் பயன்படுத்திக்கொள்ளுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பாருங்க அப்படின்னு அவர் பார்த்தாரு. நான் எழுதின போட்ட டியூனுக்கும் இது செட்டே ஆகுது அப்படின்னாரு. அப்போனாதான் மெட்டுக்கு எழுது ரொம்ப கஷ்டமாட்டுக்குது தானா, அது ரொம்ப பார்ப்பாரு. சரின்னு அதுக்கப்புறம் அவர் சொல்ல இதுல இப்படி போகணும் அப்படி போகணும்னு சொல்லி அப்போ ஒரு பாட்டு முடிக்க 1 வாரம் ஆச்சு. எனக்கு அழுக வந்துருச்சு. என்னடா இதை நம்பி வந்துட்டோம், ஆனா இங்க வந்து பார்த்தா இது வேற ஒரு கதை. ஏன்னா நான் மெட்டெல்லாம் போட்டு பாட்டு எழுதியிருக்கேன், அது ஈஸி, ஏன்னா நம்ம இஷ்டம் போல எங்கேயாவது வளைச்சிக்கலாம் நெளிச்சிக்கலாம் இல்லையா. இதுக்குள்ள எழுதுறது பெரிய சவாலா இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து ஹிட்டான பாட்டுக்கெல்லாம் எழுதி பழகி இப்படி இருக்க ஒரு ஃப்ளாஷ்பேக் எனக்கு இருக்கு. இப்போ ஒருத்தர் கால் பண்றாரு, நண்பர் சொல்றாரு, ராஜ் மியூசிக் டைரக்டர் PC சிவன் நீங்க போய் பாக்குறீங்களா? ஐயா எனக்கு மெட்டுக்கு பாட்டு எழுத வராது, ஏற்கனவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் வாங்கன்னாரு. ஒரு டியூன் போட்டாரு, நான் கடன்னு எழுதினேன். அது ஏதோ ஒன்று தெரியல, நம்ம இந்த ஹிட் பாட்டுக்கெல்லாம் எழுதணும்ல இடையில அந்த வெறியில பார்த்துட்டு, என்னங்க மெட்டுக்கு பாட்டு எழுத தெரியாதுங்க, அப்படியே பக்காவா எழுதிருக்கீங்க, சூப்பரா இருக்குங்க அப்படின்னாரு. அங்க இருந்து ஆரம்பிச்சதுங்க எனக்கு ஒரு நம்பிக்கை. அவரு கூட ஒரு 200 பாட்டு, அதாவது சும்மா டெய்லி ஒரு பாட்டு எழுதுவோம். அதெல்லாம் எதுல வரும்? அதான் அப்ப பெட்டியிலே தான் இருக்குது. என்ன சொல்றீங்க? 200 பாட்டு பக்கமா எழுதி தலைவா. அவர் பயங்கர ஹார்ட் ஒர்க் தலைவரே. நாங்க எழுதிக்கிட்டே இருப்போம். அந்த பயிற்சி தான் எனக்கு. ஆப்ஷன் யாரு கேட்டாலும் நான் பயப்படவே மாட்டேன், டென்ஷனே ஆக மாட்டேன். அவரு வெளியே வந்து நான் வரணும்னு ஆசைப்பட்டேன். அப்ப வந்து அவர்கிட்ட வந்தவர் தான் யாதுமாகி டைரக்டர். நாங்க அதுக்கே ஒரு 5 பாட்டு பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு லிரிசிஸ்ட் வெளியவே வரல, ஆல் சாங் கொடுத்தானே அது நானா இருக்க வாய்ப்பு இருக்கு. எல்லா பாட்டும் எனக்கு கொடுத்துட்டாரு. ஆனா அந்த படம் நடக்கல. 5 பாட்டு எழுதி எனக்கு அப்பா ஃபர்ஸ்ட் படத்துல 5 பாட்டு. இது யாதுமாகியில் இல்ல, இது யாதுமாகி இல்ல, அதுக்கு முன்னாடி. இப்ப என்ன ஆகுது, யாதுமாகின்னு ஒரு போஸ்ட் ஓட்டுறாரு. அந்த மியூசிக் டைரக்டர் இல்ல, இந்த லிரிசிஸ்ட் இல்ல, ஜேம்ஸ் வசந்தன், கீழே யுகபாரதி அண்ணா, தாமரை மேடம் ஏதோ பேர் போட்டிருக்கு. அட பாவிகளா மீன்ஸ் நான் வாழ்க்கையை நொந்துக்கிட்டேன். அவர் படத்துல எல்லா பாட்டும் நான் எழுதுனேன், ஆனா அடுத்த படத்துல ஒரு பாட்டு கூட கிடைக்காத. படம் வரலையா? இருங்க, அந்த படம் வரல, ஆரம்பிக்கவே இல்லையே. அவர் என்ன பண்ணுவாரு, அதே கதையை வேற கதை சொல்லணும், அவங்க அதுல இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. ஜேம்ஸ் வசந்த் சார் அப்ப பீக், அவரு மியூசிக் அங்க போயிட்டாங்க. இப்போ எனக்கு ஒரே ஃபீல் ஆயிடுச்சு. சரி ஓகே, அவ்வளவுதான் வாழ்க்கையாட்டு இருக்குது அப்படின்னு அதை கடக்க முடியல. 2 வாரம் கழிச்சு பாலு சார் கால் பண்றாரு, அந்த டைரக்டர். 2 பாட்டு முத்துக்குமார் அண்ணா எழுதிட்டாரு, சரி நாங்கள் புது லிரிசிஸ்ட் போகலான்னு ஐடியா சார்ட்ட சொன்னேன். நான் உங்கள் பேரை சொன்னோன்னு கூட்டிட்டு வாங்கன்ட்டாரு. நீங்கள் போய் பாருங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் என்னை தனியாக அமிச்சிட்டாரு. தம்பி உட்காரு, எந்த ஊர்? திருச்சினார். அவரும் திருச்சினா ஒரு ஊர் பாசம் வரும் தெரியுமா. அப்பயே ஒரு சிரிச்சார், திருச்சிக்காரனா நீ, சூப்பர் உட்காரு அப்படின்னாரு. அப்போ நம்பிக்கை. அப்படி இருக்கும்போது இப்போ யாரெல்லாம் பிடிக்கும் போது முத்துக்குமார் சாரை பிடிக்கும், வைரமுத்து, கண்ணதாசன் இப்படிலாம் சொல்லிட்டு வர யுகபாரதி சார். அப்பா யுகபாரதி சார் முத்துக்குமார்லாம் அப்பதான் குரு ஆகிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு, ஏதாவது சொல்லு அப்படிங்கும்போது, சார் நான் ஒரு கவிதை சொல்றேன் அப்படின்னு. சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு. இருக்கிறது இல்லை தொடுவானம், இல்லை இருக்கிறது காற்று, இருக்கிறதா இல்லையா கடவுள், இருக்கவும் செய்கிறது இல்லாமலும் போகிறது வாழ்க்கை அப்படின்னு. செம்மையா இருக்குடா அப்படின்னு சொல்லும் போது தான் எனக்கு இன்னும் அதிக நம்பிக்கை வந்து, சரி நம்மள ஒரு அளவுக்கு மனசுல வச்சிருக்காரு அப்படின்னு டியூன் கொடுத்தாரு. டியூன் கொடுத்துட்டு ஒரு 3 நாள் முடிக்கிறேன். பேசும் மின்சாரம் நீங்கிறத பாட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அங்கேயே லாக் பண்ணி அங்க இம்ப்ரெஸ் ஆனாரு. எல்லா படத்துலயும் வாய்ப்பு கொடுத்தாரு. அவர் பண்ண எல்லா படத்துலயும் வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த பாட்டு ரிலீஸே ஆகல தலைவா. அதுக்கப்புறம் 1 வாரம் கழிச்சு கொடுத்த ஒரு பாட்டு தான் ஈசன் பாட்டு, ஜில்லா விட்டு ஜில்லா. பாட்டு ரிலீஸ் ஆகவங்களையும் வச்சு செஞ்சது பாருங்க. என்னைய 1 வருஷம் அது ரிலீஸ் ஆகாம ஒரு படத்துக்கு பண்ணி அது வெளியே வந்து அதுக்கு ஒரு பெரிய அடையாளம் கொடுத்தது சசிகுமார் சார் தான். அது அவர் இல்லைன்னா நான் இல்லை, சத்தியமா இல்லை. அந்த பாட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஓகே, நான் எழுதினாலும் ஹிட் ஆகுதுடா, நம்மளும் உருப்படியா ஏதோ பண்ண முடியும்டா. ஏன்னா அது ஒரு மிகச்சிறந்த பாட்டா அது வந்துச்சு. ஸோ அப்படி இப்படி சுத்தி ஆரம்பிச்சது தான் பயணம். ரைட். ஆனா அந்த பாட்டுக்கு முன் அந்த பாட்டுக்கு பின் அப்படின்னு உங்க கெரியரை வந்து பிரிக்கலாமா?
அது அப்படியும் எனக்கு ரெண்டு அப்படி சொல்லணும்னா கண்டிப்பா பிரிக்கலாம். எப்படின்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் என்ன பண்ண போறேன்னு ஒரு பயம் இருந்துச்சு. ஓகே. அதுக்கப்புறம் எதையாவது பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு இது வந்து நம்பிக்கை வந்துச்சு. ஓகே. இது இன்னொரு விஷயம் சொல்லலாம். இப்ப குட் நைட்டுக்கு முன்னாடி குட் நைட்டுக்கு பின்னாடின்னு ஒரு இது நான் பிரிச்சுக்கலாம். என்னன்னா அது வரைக்கும் எனக்கு காம்போவே செட் ஆகல. இப்ப ஒரு காம்போ செட் ஆயிருக்கு. எப்படின்னா நான் ரொம்ப பார்ப்பேன். நான் காம்போ செட் ஆகாத வரைக்கும் எல்லாருமே கேட்பாங்க, இத்தனை பாட்டு எழுதியிருக்கீங்க, உங்களை யாருக்கும் தெரியவே வாய்ப்பு இல்லை சார். நானும் யுகபாரதி அண்ணனும் ஒண்ணு சார். ஏன்னா யுகபாரதி சார் பாத்தீங்கன்னா இப்ப தனியா தெரிகிறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி முத்துக்குமார் சார், தாமரை மேம் தெரிஞ்ச அளவுக்கு அவர் தெரிய மாட்டார். ஏன்னா எல்லார்கிட்டையும் ஹிட் கொடுப்பாரு. அவருக்குன்னு ஒரு காம்போ செட் ஆகாமே இருந்துச்சு. கவனிச்சிங்கன்னா தெரியும். யுவன் சார்னா முத்துக்குமார்னு வந்துரும், ஹாரி ஜெயராஜ்னா தாமரை வந்துருவாங்க, ரகுமான் சார்னா வைரமுத்து வாலி சார் வந்துருவாங்க. அவருக்கு இடமே இருக்காது. இங்க மைனாக்கு அப்புறம் தான் இமான் சார், யுகபாரதி சார். அப்படி வரும்போது தான் அந்த ஐக்கான் அப்பா அப்படி ஒரு நான் அப்போ ஒரு நம்பிக்கை வந்துச்சு. சார் உங்களை மாதிரி தான் நானும் வருவேன் நாட்டுக்கு சார் அப்படின்னு நான் மனசுக்குள்ள நினைப்பேன். இது நான் யுகபாரதி சாரை பார்த்தா சொல்லணும், அவருக்கு நிகரா நான் சொல்லிக்கல. இருந்தாலும் என்னோட அந்த ஸ்டைல், அந்த சிச்சுவேஷன், அவருக்கு ஒரு 13-14 வருஷம் ஆன மாதிரி எனக்கும் 14 வருஷம் உள்ள வந்து. ரைட். ஜில்லா விட்டு வந்து பெரிய சக்சஸ் ஆனோடனே இண்டஸ்ட்ரியில இருந்து என்ன ரெஸ்பான்ஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படின்றது வந்துதான்? நான் அதாவது அந்த பாட்டை ஏன்டா எழுதுனுங்கிற ஒரு ஃபீலுக்கு போயிட்டேன். எப்படி ஆயிடுச்சுன்னா, ஓகே, சிங்கர் கால் பண்றாங்க, அண்ணே பிப்ரவரி படம் ரிலீஸ்ன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட. அந்த பாட்டு வந்து டிசம்பர் ரிலீஸ். அண்ணே இந்த மாசம் 3 நாள் கம்மி, பிப்ரவரி எப்பயுமே டேட் கம்மி இல்லை, அதனால ஒரு 50,000 ரூபாய் வருமானம் எங்களுக்கு கம்மினே, இந்த பாட்டு தானே எங்களை வாழ வைக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அந்த அம்மா, அந்த சிங்கர் சொல்றாங்க. நான் அதுக்கு சந்தோஷப்படுறதா கண் கலங்குறதா எப்படி ரியாக்ட் பண்றதுனே தெரியல. என் பாக்கெட்ல 40 ரூபா தான் இருந்தது. புரியுதுங்களா? சோ ஏன் இதை சொல்ல வரேன்னா, அந்த பாட்டும் வந்து என் வாழ்க்கையை மாத்தல, ஆனா எனக்கு தன்னம்பிக்கை அதிகமா கொடுத்துச்சு. ஓகே. எப்படின்னா, அப்ப நான் உள்ள போய் உதயம் தேட்டர் படம் பாக்குறேன். ஏய் அக்கா சாங் வரப்போது எல்லாம் ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லி லுங்கிய மடிச்சு கட்டு ஆடுற ஆட்டம் இருக்குல்ல, அது எனக்கு அப்படியே என் கண்ணுல இருந்து மறையல, என் மனசுல இருந்து மறையல. இண்டஸ்ட்ரியில இருந்துமே நிறைய பேருக்கு தெரியல என்ன. அது ஒரு எப்படி சொல்லிட்டாங்கன்னா, ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல சேரன் சாரே என்ன சொல்லிட்டாருன்னா, அந்த சிங்கர்கிட்ட இது ஒரு ஃபோக் சாங்ல இருந்து தானே எடுத்து பாடினு இருக்கீங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஓகே. எனக்கு அந்த இன்டர்வியூ பார்த்துட்டு சார்கிட்ட போய் புலம்புறேன். மறுபடியும் நமக்கு தெரிஞ்ச ஒரே ஆளு ஜேம்ஸ் சார் தான். சார் என்ன சார் இது வந்து ஃபோக் சாங் மாதிரி அதுல இருந்து எடுத்து பண்ணிட்டேன். அவர் ஒரு பாயிண்ட் ஆஃப் மாத்தினார் பாருங்க. டே இதுக்கு நீ பெருமை தான் படணும். எப்படி சொல்றீங்க, அந்த அளவுக்கு நீ எழுதியிருக்கல, ஒருத்தர் வந்து இது ஃபோக்ல இருந்து தான் எடுத்து எழுதியிருக்க முடியும் அப்படின்னு நம்புற அளவுக்கு நீ பண்ணியிருக்கல, அது உன் வெற்றிடா அப்படின்னு. சரி சார், ஓகே சார் அப்படின்னு அது ஒரு ஆறுதல் எனக்கு இருந்துச்சு. நெருக்கமா இருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் டைரக்டர் ஆகும்போது சொல்லி விடுறது இருக்குல்ல, இந்த பாட்டு எழுதுனவர் தான் அப்படிங்கும்போது ஒரு சின்ன வருமானத்துக்கான ஒரு வேலை நடந்துச்சு. அந்த ஒரு ரொம்ப கஷ்டத்துல இருப்போம்ல, அது இல்லாம போச்சு. அது தயாரா இந்த பாட்டுனால நடந்துச்சு. அப்புறம் சசிகுமார் சார் எல்லா படத்துக்கும் என்னை கூப்பிட்டாரு. தாட்டியரே தாட்டியரை வந்து நான் எழுதணும்னு சொல்லி அது ரெக்கமெண்ட் பண்ணது அவர் தான். அப்புறம் வந்து சுந்தரபாண்டியில ஓப்பனிங் சாங் கொண்டாடும் மனசு வந்து சார் பிரபாகரன் என் மேல வந்து அந்த அதுல வந்து அசிஸ்டன்ட் ஈசன்ல அதுல வந்து எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் பிரபாகரன் சார் தான் என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த பாட்டு கொடுத்தாரு. தேனியில ஒரு ஹோட்டல் ரூம் போட்டு, முதல் முறையா நமக்குலாம் ஹோட்டலா பரவாயில்லையே ரூம் போட்டு பாட்டு எழுதி வைக்கிறாங்களே அப்படின்னு ஒரு வாரம் அங்க இருந்து, அதனாலதான் கொண்டாடும் மனசுன்னு எழுதிட்டீங்களா? இல்ல அப்படி வந்து ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் வந்து கொடி வீரன் வரிசை ஆரம்பத்துல வந்து வெற்றிவேல் எல்லாத்துக்கும் என்னைய கூப்பிட்டு பாட்டு எழுதி வச்சது சசிகுமார் சார் தான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தூக்கிட்டு வந்து அதுக்கப்புறம் தலைவா யாஞ்சின்னு ஒரு பாட்டு விக்ரமேதா ஷாம் சிஎஸோட ஒரு நம்பர் கான்டாக்ட் கிடைச்சது. அப்போ நான் வந்து மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கேன், தலைவா நம்ம கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு. எதேச்சா கூப்பிட்டாரு ஒரு 10 மணிக்கு, பிரதர் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக ஒரு பாட்டு பண்ணணும் அப்படிங்களா. உடனே அடுத்த 1/2 hour அங்கே இருந்துட்டேன். நாங்கள் எழுதி முடிச்சிட்டோம். அங்கேயே உட்காந்து ஒரு விடிய காலம் 3:30 முடிக்கிறோம் அந்த யாஞ்சி பாட்டை. முடித்தோடனே பிரதர் செம்மையாக இருக்கு பிரதர், இந்த லிரிக்ஸ் தான் வரும் கவலைப்படாதீங்க அப்படின்னாரு. ஓகே சார் அப்படின்னு கிளம்பி வந்துட்டோம். பாட்டை முதல்ல வேற சிங்கர் பாட வேண்டியது. எனக்கு தெரிஞ்சு சித்ஸ்ரீராம் நினைக்கிறேன். அவர் ரொம்ப பிஸியா இருந்தார். 1.5 மாசம் அவருக்காக வெயிட் பண்ணோம், ஆனா முடியல. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அடுத்த ஆப்ஷன் அனி, அவரே 1.5 மாசம் விட்ட இழுத்தடிச்சிட்டாரு. இவர் ஒரு 1.5 மாசம் இழுத்தடிப்பாரு. நான் வெயிட் பண்ண நினைச்சேன், ஆனா அடுத்த நாளே பண்ணாரு. அடுத்த நாளே பாடும்போது ரெக்கார்டிங் போயிடுச்சுங்க. போயிட்டு இருக்கும்போது பிரதர் என்ன தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. சாரி தலைவா எனக்கு தெரியல அப்படின்னு. நான் தான் கனவே லிரிசிஸ்ட். அதுக்கு முன்னாடியே நான் டேவிட்ல எழுதிட்டேன், அதை சொல்ற வரேன். அப்போ
பிரதர் சாரி பிரதர், ஏன்னா நாங்க அதிகமா சந்திக்கல, ஒரே ஒரு சந்திப்பு. எப்படி அந்த படத்துக்கு போனீங்க? டேவிட் எப்படின்னா, இந்த ஜேம்ஸ் ஹசன் சாரோட வந்து நான் பாடவா டுயட் பாடலன்னு ஒரு ப்ரோக்ராம் பண்றேன். அப்ப சுகாசினி மேம் தான் அதுக்கு ஆங்கர். அப்போ அவங்களோட நல்லா நான் தான் அந்த அவங்க பேசுறதுக்கு எழுதி தரும்போது நான் கொஞ்சம் ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பேன். அப்ப வந்து மோகன் நீங்க சார் கூட ஒர்க் பண்றீங்களா அப்படின்னா, யாரு மேடம் ஒர்க் பண்ண மாட்டேங்கிற, சவனி சார் கூட. நான் பயங்கர ரெக்கெல்லாம் படிச்சு மட்டாப்பட்டான்னு என்னடா அப்படி சொல்ல, ஆனா உள்ளுக்குள்ள டைரக்ஷன் நம்ம ஏன் போகணும், நமக்கு அந்த நாலேஜ் இருக்கானே தெரியாதே. அப்புறம் நான் இல்லை தலைவர் சாரை போய் பார்க்குறோம், அவரை போய் மீட் பண்ணோன்னு அவர் சொன்னார், பார்த்தாரு. மேம் சொன்னாங்க சரி நீங்கள் ஒரு 2 சிறுகதை எடுத்துகிட்டு நாளைக்கு வாங்க. ஆனால் அவர் கேள்வி கேட்டார், இப்போ தான் நீங்கள் நல்லா அந்த ஜில்லா விட்டு பாட்டு ஹிட் ஆயிடுச்சு, நீங்கள் பாடலாசிரியரும் ஆயிட்டீங்க, நீங்கள் ஏன் அசிஸ்டண்டாக வரீங்க அப்படின்னாரு. இல்லை சார் என்ன ஆன்சர் சொன்னேன்னு தெரியல, ஆனால் ஏதோ ஒன்று வளர்னேன். ஓகே. அப்புறம் சரி ஓகே நீங்கள் சிறுகதை 2 எழுதிட்டு வாங்க, ஆனால் கடைசி அசிஸ்டண்ட்டை தான் நான் திட்டுவேன், அதையும் பார்த்துக்குங்கன்னாரு. ஐயோ சரி நீங்கள் திட்டினாலும் பரவாயில்ல, யார் திட்டுறா, மணி சார் தானே திட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். நேராக ஜேம்ஸ் சார் ஸ்டுடியோ போகிறேன். மணி சாருங்கிற வார்த்தையை மறைச்சிட்டேன், அந்த பேரை மறைச்சிட்டேன். சார் ஒரு டைரக்டர் என்னை அசிஸ்டண்டாக கூப்பிட்றாரு, நான் போட்டேன் சார் அப்படின்னா. டேய் 10ல் 1 இருக்கணுமா 200ல் 1 இருக்குமான்னு கேட்டார். புரியல சார். லிரிசிஸ்ட் எண்ணிக்கையில கம்மி, நிறைய பேர் இல்லை, அப்பனா டக்குன்னு தெரியலாம். இதுன்னா நிறைய டைரக்டர் இருக்காங்கடா, அதுல நீங்க முட்டி மோதி வர்றது பெரிய விஷயம் இல்லையா அப்படின்னாரு. சூப்பர் சார், நான் 10ல் 1 இருக்கேன்ட்டு அந்த முடிவு எடுத்துட்டேன். ஓகே, மணி சார்கிட்ட நோ சொல்ல போறேன்னு அப்படி வெளியே வந்தா என் ஒய்ஃப் கால் பண்றான். என்னன்னா இன்னைக்கு நான் வீட்டுல இருந்து வந்தாதான் உன்னை கல்யாணம் பண்ண முடியும், லவ்வரா இருக்கும்போது. என்னம்மா சொல்ற? நான் இப்போ யோசிச்சேன், மணி சாரை விட்டா கூட நாளைக்கு போட கூட நம்ம ஜெயிச்சு கூட அவர்கிட்ட போய் நல்ல பேர் வாங்கிக்கலாம், இதை மிஸ் பண்ணோம்னா வாழ்க்கையில மிஸ் ஆயிரும். சரி ஓகே நீ வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் எனக்கு கல்யாணம்னு எனக்கே தெரியாது, கல்யாணம் பண்ணி அவருக்கு அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ணிட்டேன். சார் என்ன ஷார்ட் ஸ்டோரி எடுத்து வர சொன்னாரு. ஆனா நானே எப்பயுமே நான் வேணான்னு தான் முடிஞ்சு போயிடும், ஆனா காலமே இப்படி என்ன திசை திருப்பிடுச்சு இல்லையா. அப்ப நான் வந்து கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னேன். அந்த நல்ல முடிவு மோகன் அப்படின்னாரா, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னாரு. ஓகே, அவர் சிரிச்சுக்கிட்டு சொன்னாரா எதுக்கு சொன்னாரு எனக்கு தெரியல. சரி சார் ஓகே அப்படின்னு சொல்லி எனக்கு மேரேஜ் நீங்க அவர்கிட்ட சொல்லி வரலன்னு சொல்லிட்டீங்க. கல்யாணம் ஆயிடுச்சு, வர முடியல சார், வர முடியாது அப்படிங்கிற அது மாதிரி ஆயிடுச்சா. இதை வந்து மேம் வந்து நான் சேரலன்னு ஒரு கோவம். ஓகே, ஒரு 6 மாசம் கழிச்சு திரிலோக்ராஜ் சார் வந்து ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்றாங்க, சாரதா மேம், அதாவது அவங்க ரிலேஷன், அதான் டேவிட் விஜய் நம்பியார் அவரோட அசிஸ்டன்ட். சரிங்களா, அதுக்கு டயலாக் ரைட்டர் தேவை. ஓகே, அதுக்கு நான் மோகனை தான் ரெஃபர் பண்ணேன்னு சுகாசினி மேம் சொல்றாங்க ஜேம்ஸ் சார்ட்ட. ஆனா ஜேம்ஸ் சார்ட்ட சொல்லும்போது நான் சார்ட்ட அசிஸ்டண்டா சேர சொன்னேன், மோகன் சேரல, அது எனக்கு கோபம் தான், இருந்தாலும் மோகனை போறாரா இல்லையான்னு கேளுங்க அப்படின்னு. என் மேலே என்ன ஒரு அன்பு தெரியல, என்ன ஒரு நம்பிக்கைன்னு தெரியல. சரி சார் அப்படின்னு இதை எனக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. எனக்கு ஜேம்ஸ் சார் கால் பண்றாரு, டேய் மணி சார் அசிஸ்டண்டாக கூப்பிட்டுருக்காரு, மேம் சொல்லியிருக்காங்க நீ போய் சேரவே இல்லையாமே. ஆமாம் சார், ஏன் எனக்கு சொல்லவே இல்லை. சொன்னனே சார், எப்போ ஒரு டைரக்டர் அசிஸ்டண்டாக கூப்பிட்றாருன்னு சொன்னல. டே மணி சார் உனக்கு ஒரு டைரக்டர் ஆடா அப்படின்னாரு. சார் நியாயமாக பார்த்தா அவரு டைரக்டர் தான், நீங்கள் மணி சார்னு சொல்லிட்டா பிராண்டுக்காக நீங்கள் போதான் சொல்லியிருப்பீங்க, நல்லா யோசிச்சு பாருங்க சார்னு. சரி ஓகே என்னமோ முடிவு பண்ணி வந்துட்டேன், என்னையே ஏமாத்திட்டேன். இப்போ மேம் வந்து உன் மேலே கோவமா இருக்காங்க, நீ என்ன பண்ணுற போறியா இல்லையா அப்படின்னு கேட்டேன். போவேன் சார் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் டைலாக்னு சொல்லும்போது எனக்கு டைலாக்ல உடன்பாடு இல்லைன்னு இல்லை, ஆனால் எனக்கு பாட்டு தான் என்னோட மைண்ட்ல சுத்திக்கிட்டே இருக்கு. சரி மேம் கோச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் டிக்கெட் போட சொல்லியாச்சு. தலைவா டிக்கெட் போட்டாச்சுங்க. இது அதாவது இதை வந்து என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. 10 மணிக்கு ஒரு மெசேஜ், நீங்க நாளைக்கு ரஹ்மான் சார் 10 மணிக்கு மீட் பண்ணணும் மரியான் படத்துக்கு. சரி ஏங்க ஃப்ளைட் 7 மணிக்கு, நான் இங்க இருந்து பாம்பே போயிடுவேன். இப்ப இதை மிஸ் பண்றதா அதை விடுறதா இதை பண்றதான்னா இப்ப சாரதா மேமுக்கு கால் பண்ணவும் முடியல, நைட் ஆயிடுச்சு. 10 மணிக்கு மேல ஒருத்தர் இப்படி ஜேம்ஸ் சார் எனக்கு டைப் பண்ணி கொடுக்குறாரு இங்கிலீஷ்ல, இப்படி ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னு. அதை அனுப்புறேன். சாரதா மேமுக்கு வந்து ரஹ்மான் சார் வந்து அப்படி ஒரு, ஏன்னா திரிலோக்ராஜ் மூலியமா தான் மணிரத்னத்தை இன்ட்ரோ கொடுத்த ஒரு ரஹ்மான் சார். அவங்களுக்கு அவர் ரஹ்மான் சார் ஒரு மேட்ரே இல்லை, அவனா அவங்க அவ்வளவு சொல்றாங்க. மோகன் நான் பாத்துக்கிறேன், அவர்கிட்ட நான் சொல்லிக்கிறேன், நீங்க அடுத்த வாரம் வந்து பாத்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. எனக்கா சரி ஓகே நம்ம ஒண்ணு அதை மீற. ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டிக்கெட் போட்டாச்சு, நீங்க எது கமிட் ஆனீங்களோ அதுதான் நீங்க, அவங்க அந்த எத்திக் கரெக்ட் தான். என்கிட்ட என் பேலன்ஸ் பாக்குறேன் 750 ரூபாய் என்னமோ தான் இருக்குது. இல்லைன்னா நீங்க கேன்சல் பண்ணுங்க, நானாவது காசை போட்டு வந்துருவேன், என்னால சொல்லிருக்கலாம் ரஹ்மான் சார் அட்லீஸ்ட். ஏன்னா நாங்க போய் சும்மா தான் உட்காந்துருந்தேன் அந்த ஒரு நாள் ஃபுல்லா. இவரை பார்த்துட்டு போயிருந்தேன்னா அந்த ஃபர்ஸ்ட் மீட் இருக்குல்ல தலைவர், எப்பயுமே அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 10 மணிக்கு வெயிட் பண்ற நமக்காக ஒருத்தாள் யாரு, இசை புயல்,
நம்ம அவ்வளவு பெரிய நம்ம இங்க போய் மாட்டிக்கிட்டோமே மீன்ஸ் இப்படி ஒரு சுச்சுவேஷன். எனக்கு அழுக, பாம்பேல போய் அழுக என்னடா தலைவரை மீட் பண்ண முடியல, இங்க வந்து உட்காந்துட்டு அங்க ஒரு பெரிய போராட்டம். டைலாக் ரைட்டர் இருக்கு, என்னை எழுத விட மாட்டேங்கிறாரு, வச்சு செய்யறாரு. என்ன நீங்க எதுக்கு வந்தீங்க அப்படிங்கிற ரேஞ்சிலே இருக்காரு அவர். என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காரு. நான் இப்ப ஏதாவது எழுதுனா பக்கத்துல வந்து உட்காந்துக்கிறாரு. நான் பார்த்தேன், சரி இது செட் ஆகாது. எனக்கு நல்ல வேலை எனக்கு தெரிஞ்ச ஒரு மியூச்சுவலா ஒரு நண்பர் வந்தாரு. மோகன் நீங்க என்ன பண்றீங்க சார்? இங்க வந்து என்ன பண்றேன்னு எனக்கே தெரியல சார், ஒரு வாரம் சும்மா தான் உட்காந்துருக்கிறேன், விட்டுனா ரகுமான சாரையாவது மீட் பண்ணிருவா அப்படின்னு. என்னோட ஏன்னா ஃபீல் புரிஞ்சிருச்சு அவருக்கு. அவருக்கு ஒரு தெரிஞ்சவர் அந்த ரைட்டருக்கு. இவனையும் காயப்படுத்தக்கூடாது, இவனையும் பாதுகாக்கணும். சரி உனக்கு பாட்டு, உனக்கு ரைட்டிங், நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு பிரிச்சு விட்டாரு. ஐயா சாமி பிரிச்சு விடுறது இருக்கட்டும், என்னை ஊருக்கு அனுப்புங்க. அங்க ஒருத்தர் எனக்கு வாசு கால் பண்ணி, என்னங்க ரகுமான் சார் வெயிட் பண்றாரு, நீங்க போயிட்டு. நான் எங்கெங்க போறேன், எங்க அனுப்பிச்சு விட்டாங்க அப்படின்னோட ஒரு வாரம் கழிச்சு வரங்க. சாரி இல்ல, ஆஸ்திரேலியா போயிட்டாரு. சம்திங் ஆஸ்திரேலியாவா அமெரிக்காவா போயிட்டாரு. நாங்க அதுக்கப்புறம் 1.5 மாசம் கழிச்சுதான் மீட் பண்ணாங்க. ஆனா அந்த இது இல்லைங்க, அது ஏன்னா இதுல மாட்டி அது. ஆனா இதுக்கப்புறம் கனவே பாட்டுலாம் எழுதிட்டேன் அந்த கேப்ல. இதெல்லாம் எழுதி அதுக்கப்புறம் தான் சாரை மீட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் மீட்ல ஒண்ணு இருக்கும்லங்க, அது எனக்கு நடக்கலன்னு ஒரு சின்ன ஃபீல். அது அந்த பாட்டு மிஸ் ஆயிடுச்சுன்னு எனக்கு 1.5 மாசமா பாட்டு எழுத முடியலங்க. ஆனா இப்போ வரைக்கும் ரகுமான் சாரோட வேலை செய்ய முடியல. நான் அதாவது எம்எஸ்சி சாருக்கு பாட்டு எழுதிட்டேன் தலைவா. எம்எஸ்சி சாருக்கு படம் இல்ல, இந்த பாட வெயிட் பண்ணலன்னு சொன்னாங்க. அதுல அது ரியாலிட்டி ஷோல ஒரு 13 பாட்டு எழுதிட்டேன். தலைவனுக்கு 2009 யோசிக்கிறேன். நல்ல வேலை கேட்டீங்களே, அதுல எழுதிட்டேன் 13 பாட்டு எழுதிட்டேன். ராஜா சாருக்கு 1000வது படத்திலே எழுதிட்டேன். தலைவனுக்கு எழுதிட்டேன்னா மும்மூர்த்திக்கு எழுதின ஒரு திருப்தி எனக்கு கிடைச்சிரும். அது நடக்கணும், சீக்கிரம் நடக்கும் ஆசை எனக்கு. ஒரு பாட்டாவது எழுதிடணும் அவரோட, அது பெரிய சீக்கிரம் நடக்கும். வாழ்த்துக்கள். நன்றி. ஏன்னா இப்போ நம்ம யாஞ்சியில் ஆரம்பிச்சோம், அப்படியே வரிசையா வரேன். இப்போ ஜெல்லா விட்டு முடிஞ்சிருச்சு, கனவேவும் பெரிய ஹிட்டு. ஸோ படம் வந்து சரியா ஒர்க் ஆகல அப்படின்னு இருந்தா கூட பாட்டு வந்து இன்னமும் சூப்பரான ஒரு விஷயம். ஸோ அங்க அவரு அனிருத்தோட ஒர்க் பண்ணது, அதுக்கப்புறம் டாக்டர்ல நீங்க அவரோட ஒர்க் பண்றீங்க. சோ இந்த காம்போ ஃபர்ஸ்ட் முடிப்போம். அப்படியே அடுத்து என்னன்னா யாஞ்சி பாட்டு ரெக்கார்டிங் போது நான் கேட்டேன்ல, எனக்கு தெரியுதானே, அதை ஞாபகம் வச்சிருந்திருக்காரு. ஓகே. அப்ப நாங்க வந்து வெளியே வரும்போது விக்னேஸ்வரன் வந்தாரு. இது வந்து டாக்டருக்கு சொல்றீங்களா? இல்ல நான் வந்து விக்ரம் ஆடியோ இது ரெக்கார்டிங் போது நடந்தது சொல்றேன். ஓகே. அப்ப இவர் யார் தெரியுமா அப்படின்னு விக்னேஸ்வரன் சொல்றாரு. இவருதான் கனவே லிரிசிஸ்டுங்க, எனக்கே இப்பதான் தெரியும். ஏன்னா ஒரே முறை பார்த்ததுனால என்ன இன்ட்ரோ கொடுக்காரு விக்னேஸ்வரனுக்கு. அப்ப நாங்க ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டோம். அப்ப ஒரு மைண்ட்ல இருந்திருக்கு. நான் சொன்னேன், தலைவா இதே மாதிரி ஒரு பாட்டு இல்ல, இதை தாண்டி ஒரு பாட்டு நம்ம பண்ணணும் அப்படின்னு அவர் ஞாபகம் வச்சிருந்திருக்காரு. கனவே எழுதினார்ல, அவருக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி அவராவே வந்தாரு அப்படின்னு சொல்லும் போது எனக்கு பெரிய மகிழ்ச்சியா இருந்துச்சு. அது லாக்டவுன்ல எழுதணும். நெஞ்சமே எழுதும்போது நான் அப்பதான் சொன்னேன், அந்த பாட்டோட அதுக்கு வேற ஒரு லிரிக்ஸ் ஓப்பனிங் சொன்னார் அவர் ஒரு லிரிக்ஸ் வச்சிருந்தாரு. அதுக்கு நான் எழுதுனதுக்கு அப்புறம் நெஞ்சமே 2வது ஆப்ஷன். அப்ப நான் சொன்னேன் எது போலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கும்போது கான்ஃபரன்ஸ்ல பேசுறோம். நானு எல்லாமே லாக்டவுன், அப்ப யாருமே எங்கேயுமே போக முடியாது. நெல்சன் லைன்ல அவரு நெல்சனுக்கு அவரு கவினோட கல்யாணத்துக்கு போகும்போது தான் என்னை பார்த்தாரு. ஹாய் சார் அப்படின்னு. வாங்க அப்புறம் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஐயா நான் ஃபோட்டோ எடுக்கலாம் வரல, நான் தான் பாடலாசிரியர் மோகன்ராஜன், நெஞ்சமே எழுதணும். ஐயோ நீங்க தானே அது அப்படின்னு. அப்பதான் பார்க்காமலே எப்படி லாக்டவுன்ல அதுக்கப்புறம் எதுலையுமே பண்ணல, நாங்க எதுலையுமே போகல. அப்புறம் நான் டாக்டர் வெற்றிக்கு அப்புறம் கூட அவரை போய் மீட் பண்ண முடியல. ஏன்னா எல்லாருமே சேஃபாவே இருக்க வேண்டிய ஒரு சூழல் இல்லையா. அது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அது என்னன்னா அந்த கான்ஃபரன்ஸ்ல என்ன பேசணும்னா, அந்த லிரிக்ஸ் போலாமா நெஞ்சமே போலாமா. அப்ப நான் சொன்னேன் நெஞ்சமே பண்ணோம்னா இன்னும் வந்து ரிலேட் பண்ணிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நீ அந்த லிரிக்ஸ் வந்து ஒரு அவேவா இருக்கு, ரிலேட் பண்றதுக்கு அவேவா இருக்குன்னு. ஓகே. அப்புறம் இன்னொன்னு யாஞ்சி இந்த இஞ்சி சவுண்ட் இருக்குல்ல, உங்களுக்கு உங்க வாய்ஸுக்கு சூப்பரா இருக்கும் தலைவா அப்படின்னோடனே அது கன்வின்ஸ் ஆனாரு. சூப்பர் அப்படின்னு. ஓகே நெஞ்சமே லாக் பண்ணோம். இப்போ உங்களோட ஃபிலிமோகிராஃபில இருக்கக்கூடிய ஹிட்டான விஷயங்கள் எல்லாமே பேசி நீங்க அதுல இருக்க விஷயங்கள்லாம் எப்படி நடந்தது, பிஹைண்ட் த ஒர்க்ன்ற சொன்னீங்க. ஸோ இப்போ இந்த காம்பினேஷனுக்குள்ள வருவோம். ஸோ இது வந்து நீங்க சொன்ன மாதிரி குட் நைட்டுக்கு முன்பின் அப்படின்றதும் நம்ம சொல்லலாம் அப்படின்னீங்க இல்லையா. ஸோ வந்து அதே மாதிரி நீங்க சாண்டிலின் அவரோட புக்கை வாங்கிட்டு அவரோட நீங்க க்ளோஸ் அசோசியேட் ஆகுறீங்க. உங்களுக்கு ஒரு இந்த காம்பினேஷன்றது சூப்பரா ஒர்க் ஆயிட்டு இருக்கு. இப்போ குட் நைட்டா இருக்கட்டும், லவ்வரா இருக்கட்டும், இப்போ லப்பர் பந்தா இருக்கட்டும், இப்போ அடுத்து நீங்க தொடர்ந்து ஒர்க் பண்ண போறீங்க. ஸோ இந்த காம்பினேஷனோட ஆரம்ப புள்ளி என்ன? ஆரம்ப புள்ளி வந்து 1947 பொன்குமார் டைரக்டர். ஆமா, ஒரு கால் பண்றாரு, யாருங்க மியூசிக் டைரக்டர்னு கேட்டேன். ஷாண்டோல் தான், உடனே வரேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஏன்னா இன்னொரு இது சொல்றேன், என்னை முதல் முறையா ஷான் ஐயா கூட வந்து இன்ட்ரோ கொடுத்தது ஹெச் வினோத்.
எப்படி? தீரன் படத்துக்கு அவர் தான் மியூசிக் பண்ண வேண்டியதா இருந்தது. ஓகே. அப்ப இவர் வந்து தனுஷார் படம் பண்ணிட்டு இருக்கும்போது பவர் பாண்டி அப்போ கொஞ்சம் ரொம்ப பிஸியா இருந்ததுனால என்னை லிரிக் எழுத வச்சுட்டாரு. ஏதோ ஒரு லிரிக் எழுதுனா அவருக்கு பிடிச்சது ஹெச்என்எஸ் சாருக்கு. என்னைய அவர் தான் கூட்டிட்டு போனார். கூட்டி போய் உட்கார வச்சு இவர் தான் லிரிக்ஸ் எழுத போறாருன்னு அந்த லிரிக்ஸுக்கு டியூன் போட்டு உட்கார வச்சு ஒரு பாட்டும் பண்ணிட்டோம். பல்லவிலாம் பண்ணியாச்சு. அப்புறம் தான் திடீர்னு ஜிப்ரான் சார் மியூசிக், அப்புறம் தீரன். அப்ப நான் அதுல போக முடியல. ஆனா ஹெச்என்எஸ் சார் தான் ஷான் ரோல்டன் என்னை இன்ட்ரோ கொடுத்தது ஸ்டார்டிங். ஆனா அது ஒர்க் ஆகல. அப்புறம் அது ஒர்க் ஆகலைங்கிற ஒரு இது இருக்கும்ல, வலி இருக்கும்ல, ஒரு சின்னதா இருக்கும்ல. அப்பதான் இவர் பொன்குமார் கால் பண்றாரு, 1947 டைரக்டர். யாரு மியூசிக் டைரக்டர்? ஷான் ரோல்டன். அடுத்த நிமிஷம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ½ ஹவர்ல ஆஃபீஸ்க்கு போயிட்டேன். போனோம்னா டியூன் எப்பயுமே வாங்கிட்டு ஒரு ஏன்னா புது மியூசிக் டைரக்டர் இருக்கும்போது நான் அதாவது புது காம்போ எனக்கு அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே செட் ஆயிடணும். இல்லைன்னா அது அவநம்பிக்கை ஆயிரும் இல்லையா? என்ன ஹிட் எழுதியிருந்தாலும் அவங்களுக்கு என்ன எழுதுறோம் அப்படிங்கிறது தான் அவங்க பார்ப்பாங்க. ஒரு 2 நாள் டைம் எடுத்துக்கணும். இல்லை தலைவா, ஏன் நாங்கள் ஏற்கனவே நிறைய நாள் வேற ஒரு லிரிசிஸ்ட் மூலியமா போய் செட் ஆகல, அதனால நீங்க இங்கேயே உட்காந்து எழுதித்தான் ஆகணும் உடனே. ஐயோ, ஆனா சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சோம். அது சில நேரம் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும் தெரியுமா? கடகடகன்னு எழுதிட்டா அவருக்கு டைரக்ட் பார்த்தா சூப்பரா இருக்கு அப்படின்னாரு. உண்மையான சூப்பரா இருக்கா? ஆமா, ஓகே வாங்க போலாம் அப்படின்னு அடுத்த 1 ஹவர்ல ஷானையா போய் பார்த்துட்டோம். ஷானையா பார்த்தோன்னே செம்மையா இருக்குங்க, இதுதான் வேணும், இதுதான் எங்க பிடிச்சிங்க வர அப்படின்னா அப்புறம் உட்காந்து சரணம் முடிச்சு 5 மணிக்கு பாட்டு, 5-6 மணிக்கு பாட்டை முடிச்சிட்டோம். ரொம்ப பிடிச்சி போய் சரணத்துலலாம் எக்ஸ்ட்ரா நேரம் லிரிக்ஸ் இருக்கும், அதில் பயங்கரமா ரசிச்சிட்டாரு. அப்போ வந்து ஓகே இவர் அடுத்த பாட்டுக்கும் இவரே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அங்கேயே சொன்னார். அப்போதான் அது சீனிக்காரன்னு ஒரு பாட்டு, அது ரொம்ப லவ் பண்ணி எழுதுனாங்க. செம்ம லிரிக்ஸுங்க, செம்மையா இருக்குன்னு பாராட்டினாரு. பாட்டும் சூப்பரா இருந்தது. இப்போ இந்த காம்போ ஒன்று இவர் பயங்கர இம்ப்ரெஸ் ஆயிட்டார். சரிங்களா? இப்போ யுவராஜ் எனக்கு நண்பர். எப்படின்னா யுவன் சார் ஸ்டுடியோல ராஜா ரங்குஸ்க்கு பாட்டு எழுதிட்டு இருக்கேன். அப்போ வராரு, அப்போ டிசைனர். அப்ப அண்ணே நான் படம் பண்ணும்போது நீ பாட்டு எழுதுறேன்னா முன்னாடி உங்களை அவருக்கு தெரிஞ்சிருக்கு, என்ன தெரிஞ்சிருக்கு. ஒரு நாள் எனக்கு கால் பண்ணாப்புல, ஆஃபீஸ் போட்டேன், சூப்பர் மணிகண்டன் வச்சு தான் பண்ண. ஓகே ஆனா எல்லா பாட்டும் நீ தான். அப்படி சொல்லாத, ஏதாவது ஒரு பாட்டு மிஸ் ஆனா கூட எனக்கு வலிக்கும். ஒன்றும் வேணாம், ஒவ்வொரு பாட்டா எழுதலாம். அப்ப செட் ஆனா பாத்துக்கலாம், இல்லைன்னா 2 பாட்டா இருந்தா கூட எனக்கு பிரச்சனை இல்லை, நீ ஜெய் பாக்கலாம். நான் அப்படி, ஏன்னா எப்பயுமே ஜெயிக்கிறவங்களோட இருக்கணும். ஏன்னா படம் பார்த்துட்டேன்னா, படம் பார்த்துட்டு தான் எல்லா பாட்டும் எழுதுறோம். படம் பார்த்துட்டு நான் வெளியே வந்தோடனே நான் விநாயக் சொன்னது, இதுக்கு எப்படி நியாயம் சேர்க்க போறதுன்னு எனக்கு பயமா இருக்கு, ஆனா அந்த பயம் தான் எனக்கு பலம். அப்புறம் தான் நாங்காலி, அப்புறம் சில்மக்கா வந்து அந்த பாட்டு சூப்பரா வந்தது. அதுல வந்து ஷானையோட பெரிய பலம் தத்துவம். தத்துவத்தை அவ்வளோ ரசிப்பார். நீங்க பெரிய தத்துவம் கூட சொல்லலாம், அவர் பாட்டுக்குள்ள ஈஸியா கொண்டு வந்துறாரு. மாறி போகும் தேதி, அதாவது வரிசையா எழுதிட்டு அதுல மாறி போகும் தேதி, அதில் மறந்து போகும் பாதி, மனதில் மிஞ்சும் மீதி, அட இதுதான் வாழ்வின் செய்தின்னு ஒண்ணு அனுப்புறேன். அதுல நீதின்னு எழுதியிருந்தேன். ஃபர்ஸ்ட் நான் எழுதும்போது அதை அப்படியே மார்க் பண்ணி, அண்ணன் செம்மையா இருக்குண்ணே அப்படின்னு. எப்பயுமே ஒரு டைரக்டர் சொல்லும் போது தான் நமக்கு நம்பிக்கை. லிரிக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்பா உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு. அப்புறம் ஷானையாவுக்கு அனுப்பணும்னா அவரும் இதை மார்க் பண்றாரு. அங்க போய் ஒரே ஒரு சேஞ்ச் தான், நீதி கொஞ்சம் பழசா இருக்கீங்க, செய்தின்னு சொல்லலாம், அதுதான் வாழ்வின் செய்தி, அது இன்னும் கொஞ்சம் கனெக்டா இருக்கு. அது அப்படியே உட்காந்து கிட்டாரை வச்சுக்கிட்டு அதுக்கு போட்ட டியூன் தான் சில்மக்காவோட சரணம். அது ஒர்க் ஆனோம்னா அவருக்கு பயங்கர க்ளோஸ் ஆகிறோம். அப்புறம் நல்லா பட்டேன்னு ஒரு வார்த்தை இருக்கு தலைவா அப்படின்னு, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி அங்கேயே டியூன் போட ஆரம்பிச்சிட்டாரு. பல்லாப்பட் அப்படின்னு ஒரு டக்குன்னு போட ஆரம்பிச்சோன்னே அதுவும் அப்படியே உட்காந்து, நம்ப மாட்டீங்க தலைவா, அது வந்து லிரிக்ஸ் ஒண்ணு கூட மாத்தல, அதுக்கு அப்படியே போட்டாரு டியூன், கடன்னு போட்டாரு. அப்படியே சூப்பரா வந்தோன்னா அவருக்கு இன்னமும் ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. அப்புறம் நாங்க உட்காந்தாவே அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இந்த ஒரு இது சீமந்த சாங் ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன், அதுல வளகாப்பு சாங், அதுவும் பாத்தீங்கன்னா நாங்க உட்காந்து ஒரு 45 நிமிஷம் 1 ஹவர்ல பாட்டு வித் லிரிக்ஸோட முடிஞ்சிடும். அப்புறம் பூவை பாட்டு பண்ணோம். அப்புறம் அன்பிற்கு உண்டு அடைக்கும் தாள், அது நான் ஒரு மொட்டை மால்ல இருந்தேன், அவரு ஒரு மொட்டை மால்ல இருந்தாரு. போன்லயே நாங்க பாட்டு, அந்த அளவுக்கு ஒரு க்ளோஸ்னஸ், ஒரு அந்த வேவ் லென்த் வந்து பக்காவா செட் ஆச்சு. சூப்பர். ஸோ லவரோட ஆல்பம் வந்து பயங்கரமான ஒரு சென்சேஷனல் ஹிட்டு. ஸோ குட் நைட்டோட சக்ஸஸை தொடர்ந்து இந்த காம்பினேஷனில் அடுத்த விஷயம் தேன் சுடரவா இருக்கலாம், விலகாதவா இருக்கலாம், உசுர உருவி, எழுதா கதையோ, ஸோ எல்லாமே பயங்கரமாக ரொம்ப ஆல்பமாவே வந்து எனக்கு அண்ணனுக்கு வந்து முத்துக்குமார் அண்ணனுக்கு 7G எப்படியோ அந்த மாதிரி எனக்கு ஒரு நெருக்கமான ஆல்பம். இப்போ நீங்க அது எழுதும் போதே உங்களுக்கு ஒரு மனசுல ஒன்று இது சூப்பரா வந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு. அப்போ நான் வந்து இந்த தேன் சுடருக்கு முதல்ல எழுதின லிரிக்ஸ் வந்து அது சரணத்துல
எனக்கு பிடித்த உன்னை எங்கு நீயும் தொலைத்தாய், உனக்கு பிடித்த என்னை ஏன் கலங்க வைத்தாய் அப்படிங்கிற லைன் எனக்கு எழுதினோடனே எனக்கு பயங்கர ஹாப்பி. இது கண்டிப்பா டைரக்டருக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்பி சொல்றேன். அவன் ஐயா இதான் என் கதை, இதான் அந்த சுச்சுவேஷன் ஃபீல் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. பிரபுக்கு பெரிய நன்றி சொல்லணும் இந்த இடத்த இதை ஓகே பண்ணது. ஏன்னா இது வந்து இந்த லிரிக்ஸை எடுத்துடலானே நிறைய முறை அது ஒரு பெரிய வாக்குவாதமே போயிட்டு இருந்துச்சு. கடைசியில ஷானையா தான் வந்து இதுக்கு டியூன் வராதனாலதான் உங்களுக்கு பிரச்சனை, இதுக்கு நான் ஒன்று போடுறேன் பாருன்னு சொல்லி வச்சுப்பட்டார். சக்தி ஸ்ரீ கோபாலன் வந்து பாடும்போது இந்த லைன் அண்டர்லைன் பண்ணி வேற லெவலில் இருக்குங்க அந்த லிரிக்ஸ் அப்படின்னா. நீங்க இன்னொரு ஸ்பெஷல் நியூஸ் சொல்றேன். லப்பர் பந்தோட சில்லாஞ்சிரிக்கு காலையில ரெக்கார்டிங், லவ்வரோட தேன் சுடரே ஈவினிங் ரெக்கார்டிங். ஒரே நாள் ஒரே ஸ்டுடியோ, ஒரே லிரிசிஸ்ட், ஒரே இசையமைப்பாளர், டைரக்டர், ப்ரொடக்ஷன் மட்டும் தான் மாறுது. அந்த ஒரு நாள்ல நடந்த ஒரு மேஜிக் இருக்குல்ல, அது இன்னைக்கு வந்து பயங்கர எனக்கு ஹாப்பி. ஒரு 24 ஹவர்ஸ்ல ஒருத்தன் ஒரு வாழ்க்கை மாறும்பாங்கல்ல, அது நான் இந்த 2 பாட்டும் ஒரு வேலை செய்யுதுல்ல, அதை நான் பாக்குறேன். சூப்பர். ஏன்னா லவர் பொறுத்தவரை இப்போ எழுதா கதையோ தேன் சுடரே விலகாத எல்லாமே வந்து அந்த எமோஷன்ஸை வச்சு கேரி பண்ற ஒரு விஷயம். ஸோ அந்த 2 கேரக்டரோட விஷயங்கள்லாம் வச்சு, ஸோ இதுவுமே நீங்க படம் பார்த்ததுக்கு அப்புறம் எழுதுனீங்களா? இல்ல இது வந்து என்னன்னா இடையில நாங்க பாட்டு மாற ஆரம்பிச்சிட்டோம். தென் சுடரெல்லாம் ஷூட் போயிட்டு இருக்கும்போது விஷுவல் பார்க்காம சுச்சுவேஷனுக்காக தான் எழுதுனது. இது சுச்சுவேஷனுக்காக தான் எழுதுனது. விலகாதையில வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு லைன் பிடிக்கும். ஒத்த துளி வீழ்ந்தா கூட சுட்ட மணல் ஒன்னா சேரும், நெஞ்சத்தோட கண்ணீர் துளி இன்னும் வேணுமா அப்படிங்கிறது எனக்கு எழுதுன உடனே நான் பயங்கர ஹாப்பியா அதாவது என்னன்னா இது பெயினான வார்த்தை, ஆனா நம்ம கவிதையா சொல்லும்போது ஹாப்பி ஆகும்ல, அது சொன்னோன்னே அவரும் பயங்கர ஹாப்பியானாரு. அதே மாதிரி எழுதா கதைக்கு வேற ஒரு ஆப்ஷன் எழுதியிருந்தோம். அது வந்து டீமுக்கே ஒரு மாதிரி அவைவா இருந்தது. சரி ஓகே உனக்கு பிடிக்கல அடுத்தது பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சது தான் கனத்த மௌனம் போல கோபம் ஒன்றும் இல்லை, உடைந்த அழுகை போல அப்படின்னு சொல்லிட்டே நான் வரிசையா கனத்த மௌனம் போல கோபம் ஒன்றும் இல்லை, உடைந்த அழுகை போல ஞானம் ஒன்றும் இல்லை, காலம் மாற்றிடாத காயம் ஏதும் இல்லை அப்படின்னு வரும்போது நான் கான்ஃபிடண்டா சொல்றேன் பிரபு இந்த லிரிக்ஸை மிஸ் பண்ணக்கூடாது நம்ம அப்படின்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். ஐயா செம்ம ஸ்டாண்டர்டையா, இது வேணாம், இது நம்ம மிஸ்ஸே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி லப்பர் பந்துல பாத்தீங்கன்னா தமிழ் வந்து கனா படத்துல வந்து அவர் அசிஸ்டன்ட், 2 பாட்டு இல்லை ஊஞ்சலா சவால். அப்ப வந்து அருண்ராஜ் எப்படின்னா, அருண்ராஜோட நல்ல மனசு பாருங்க, இது வரைக்கும் மோட்டிவேஷன் நான் நிறைய எழுதிட்டேன். ஆமா அவரே நிறைய ஹீரோக்களுக்கு நிறைய படங்களுக்கு எழுதிட்டாரு. நீ எழுதவே இல்லை, லவ் நீ நிறைய எழுதிட்ட, லவ் நான் எடுத்துக்கிறேன், ஏன்னா நான் என் படத்துல நான் எழுதுனாதான் எனக்கு லவ் தராங்க, நான் தர முடியும், உனக்கு நிறைய லவ் எழுதியாச்சு, நீ மோட்டிவேஷன் எழுதணும்னு எனக்கு ஆசை. சூப்பர்ல, ஒரு சக லிரிசிஸ்ட கூப்பிட்டு உட்கார வச்சு 1:2 பாட்டு கொடுக்கறதெல்லாம் வேற லெவலு. அப்பதான் என் தலைவன் மீட் பண்றேன் தமிழ். அப்ப வந்து சில பாடலை வந்து சொல்றாரு, இந்த மாதிரி பாட்டுலாம் வேணும். ஐயோ நீ சொன்ன பாட்டு எல்லாத்தையும் நான் தான் எழுதியிருக்கிறேன் அப்படின்னு. சூப்பர், அப்ப நான் உங்ககிட்ட வருவேன், எனக்கு நீங்க கண்டிப்பா பாட்டு எழுதி தரணும். அதே மாதிரி அதே வாக்க தமிழ் அரசனை காப்பாத்து. ஏன்னா நீங்க லப்பர் பந்துல சிலாஞ்சிரிக்கும் சரி ஆசை வரவும் பயங்கர இதுல போயிட்டு இருக்கு. சோ அதான் இந்த காம்பினேஷன்ல ஒரு ஹேட்ரிக். ஐயோ சூப்பருங்க, நானும் கூட யோசிக்கிறேன். ஸோ இது குட் நைட் லவ்வர், இப்போ லப்பர் பந்து. ஸோ அடுத்து நீங்க நிறைய படங்கள் அசோசியேட் பண்ணுவீங்கன்ற எதிர்பார்ப்புல இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி நீங்க ஒரு லவ்வரோட ஃபங்க்ஷன்ல சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எப்படி நாமத்துக்குமாருக்கு யுவன் அப்படின்றது வந்து ஒரு காம்பினேஷனா இருக்கும், அது மாதிரி எனக்கு ஷான் உள்ளவர்கள் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி டைரக்டரும் சொன்னாரு, எங்களுக்கு கிடைச்ச ஒரு முத்துக்குமார் அப்படின்னாரு. இது பெரிய வார்த்தையா கூட தெரியலாம், ஒருவேளை நாளைக்கு நான் ஃபியூச்சர்ல பெருசா செய்யும் போது அந்த இடத்த நான், அதாவது அதை நம்ம நிரப்ப முடியாது, கண்டிப்பா நிரப்ப முடியாது, ஆனா அவர் பக்கத்துல அவர் ஷேடோவா இருக்கலாம். ஏன்னா நான் வந்து அவர் என்னோட முதல் பாடல் பேச மின்சாரம் நீயா, அதை வந்து அதுல ஒரு லைன் எழுதியிருப்பேன். எல்லையில்லா வானம் என்று என்னை நினைத்திருந்தேன், உள்ளங்கையால் மூடிக்கொண்டாய் மிச்சமின்றி கரைந்தேன். அதை வந்து ஸ்பெசிபிக்கா பாராட்டிட்டு தான் போனாரு முத்துக்குமார். அதுல ஒரு பாட்டு எழுதியிருக்காரு, 2 பாட்டு எழுதினாரு. இது புது பாடலாசிரியர் மோகன்ராஜன் எழுதியிருக்காரு, நல்லா இருக்கு அப்படின்னு. என் முகம் கூட தெரியாதப்ப வரிகளுக்காக என்னை பாராட்டினவர் முத்துக்குமார் அண்ணா. ஸோ அப்படி சொல்லும்போது நான் அதாவது அந்த இடத்த நம்ம கண்டிப்பா அண்ணன் அவர் ஜென்னை கொண்டு வந்த ஒரு பெரிய மாமேதை. அவர் பாட்டுல ஜென் அப்படி வேலை செய்யும். நானும் கொஞ்சம் ஜென்னை எடுக்கணும்னு நினைப்பேன், அவரோட இன்ஸ்பயர் தான். அதனால நிறைய இது வந்து அவர் பாதிப்பு எனக்கு நிறையவே இருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷம் சார் உங்களோட என்டையர் லைஃப் பற்றி பேசுனது. இதுக்கப்புறம் நீங்கள் பிளான் பண்ணி வச்சிருக்க பாடல்கள் படங்கள் எல்லாமே நீங்கள் நினைச்சதை விட மிகப்பெரிய அளவில் வெற்றியடைய வாழ்த்துக்கள். ஸோ அந்த ஆசையும் நிறைவேற வாழ்த்துக்கள். ரஹ்மான் சாரோட இசையில உங்களோட வரிகள்ல ஒரு படம் ஒரு பாடல் அப்படின்றது நடக்கும். ஸோ அதுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, ரொம்ப நன்றி சார். நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ.